அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் மைதா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு வேயிங் மிஷின் இருக்குல்ல, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம் ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். கொக்கோ பவுடர் 25 கிராம், பட்டர் வந்து 50 கிராம், நாட்டு சர்க்கரை வந்து 75 கிராம், ஒயிட் சுகர் அது வந்து ஒரு 75 கிராம். எல்லாம் இதை அளவு பண்ணி நம்ம ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். இந்த பவுலில் வந்து நம்ம ஒரு பெரிய பவுலில் எதில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பவுலில் நம்ம சேர்த்தி வச்சுக்கலாம். பட்டர் 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வெளியில் வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறது பார்த்து நம்ம சேர்த்திக்கலாம். 50 கிராம் பட்டர். டார்க் காம்பவுண்ட் அது வந்து ஒரு 150 கிராம். டார்க் காம்பவுண்ட் 150 கிராம். எடை மிஷினில் வச்சு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கலாம். பட்டரையும் இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் ரெண்டையும் சேர்த்தி டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து அதை உருக்கணுன்னா உருக்கலாம். நான் வந்து அவனில் 1 நிமிஷம் வச்சுக்கிட்டேன். சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து பட்டரும் சாக்லேட்டும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஒன்றா கலந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து சேர்த்தக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி கூட நம்ம சேர்த்தலாம். நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை கரைஞ்ச மாதிரி தெரியணும் நமக்கு. எதில் நம்ம வந்து இது பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரே எடுத்து பேப்பர் போட்டு பட்டர் நல்லா மேலே தடவிக்கலாம். அவனை வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். மைதா 100 கிராம் மைதா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த கலவையில் வந்து இந்த மைதா வந்து ஜலிச்சு சேர்த்திக்கலாம். ஜலிச்சு சேர்த்தி நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது ஃபுல்லாக எல்லாம் மைதா அந்த சாக்லேட்டு எல்லாமே நல்லா அந்த முட்டை எல்லாம் ஒன்றா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது சாக்லேட்டும் பட்டரும் உருக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுவும் நல்லா கலந்துக்கணும். அது கலக்கும்போது வந்து ஒரே சைடாக கலக்கணும். 2 சைடாக போட்டு கலக்கக்கூடாது, ஒரே சைடாக கலக்கணும். ப்ரீ ஹீட் பண்ண அவன் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அவனை இப்படி தான் மெதுவாக கலக்கணும். ஒரே சைடாக கலக்கணும்.
வெண்ணெய் சேர்த்தி வெண்ணெய் தடவி வச்சுருக்க அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஏர் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சியை வச்சு நல்லா கிளறிடணும். நம்ம என்ன நட்ஸு சேர்த்துறோமோ அந்த நட்ஸை வந்து இதில் சேர்த்திக்கணும். நம்ம டார்க் சாக்லேட்டும் சேர்த்தலாம், ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்தலாம், நட்டல்லாவும் சேர்த்தலாம். நான் வந்து இது போட்டிருக்கேன். இதுவும் நல்லா போட்டு ஒரு 2 தடவை தட்டிடணும். பபுள்ஸ் ஏதாவது இருந்தால், ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ வந்து 180 டிகிரியில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடணும். ஓடிஜியில் தான் வைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 30 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு குச்சியை வச்சு நடுவில் வந்து குத்தி பார்க்கணும். நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்துட்டு நல்லா ஒரு ட்ரேயில் வந்து ஆற வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். எடுத்து கீழே வச்சிட்டேன் நல்லா ஆறுறதுக்காக. கீழே வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு பீசஸ் போட்டுடணும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி, நம்ம சின்ன சின்னதாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். நம்ம இது வீட்டு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரௌனி வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் எப்படி பேக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்